இந்த பொதுக்கூட்டத்துக்கு தலைவர் தோழர் சுப்புராம் அவர்களே, தோழர் பாலபாரதி அவர்களே, தோழர் பொன்னுத்தாரி அவர்களே, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோட தலைவர்களே, தாய்மார்களே, சோதரி சகோதரரே, நான் விவசாய சங்கத்துக்கு சேர்ந்தப்போ இந்த மாவட்ட செயலாளராய் இருந்தவர் தோழர் பாண்டி. இந்த ஊரில் நிலம் உரிமைக்காக பெரிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது செங்கொடி இயக்கத்தின் தலைமையிலே. அது எல்லாருக்கும் தெரியும். தோழர் பாண்டி இன்னைக்கு இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணியோட வேட்பாளர். இந்த தேர்தல் ஒரு போராட்டம். இது தமிழ் மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒரு போராட்டம். இது தமிழ் மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக ஒரு போராட்டம். இந்த போராட்டம் தொடர்ந்தது. நேற்று ஒரு வெற்றியோடு தொடர்ந்த போராட்டம். நாடாளுமன்றத்திலே பாஜகவுக்கு ஒரு தோல்வி நேற்று. அது எங்கள் வெற்றிக்கு ஒரு தொடக்கம். தோழர்களே, 11 வருஷமா இந்தியாவில் பாஜகவும் நரேந்திர மோடியும் அவங்க அரசாங்கம் இருக்குது. 2014 நிறைய வாக்குறுதிகள் கொடுத்து தேர்தலில் ஜெயிச்சு வந்தவர். பாஜக வந்தால் எல்லாருக்கும் நல்ல நாள்கள் வரும் என்று சொன்ன வந்த ஒரு அரசாங்கம். விவசாயிகள் தற்கொலை செய்ய மாட்டார், விவசாயிகள் நெருக்கடி இருக்காது, சுவாமிநாதன் கமிஷன் சிபாரிசு பண்ண மாதிரி உற்பத்தி செலவுக்கு 50% அதிகம் குறைஞ்ச ஆதார விலை கொடுக்கும் என்று சொன்ன வந்த ஒரு அரசாங்கம். 100 நாள் வேலை திட்டம் இல்லை, 200 நாள் வேலை திட்டம் கொண்டு வரும் என்று சொன்ன வந்த ஒரு அரசாங்கம். இளைஞருக்கு ஒரு வருஷம் 2 கோடி தொழில் சிருஷ்டிக்கும் என்று சொன்ன வந்த அரசாங்கம். ஆனா 11 வருஷத்திலே இந்த இந்தியாவில் ஸ்திதி என்ன, அதை பத்தி கொஞ்சம் பேசணும். இந்த 11 வருஷத்திலே நரேந்திர மோடியும் பாஜக அரசாங்கம் இருக்கும் போது கடுமையான நெருக்கடி காரணம் 1.5 லட்சம் விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் தற்கொலை செய்தார். இதே காலத்தில் கிராமப்புறங்களில் இருந்து தொழில் தேடி நகரங்களுக்கு வந்த தொழிலாளிகள், திவச கூலிக்கு தொழிலெடுக்கும் தொழிலாளிகள் 3.5 லட்சம் பேர் தொழிலாளிகள் தற்கொலை செய்தார். இது ரெண்டும் சேர்த்தால் 5 லட்சம். இதில் பெண்கள் இல்லை, இதில் பூமி இல்லாத விவசாயிகள் இல்லை, இதில் ஆதிவாசி மலைவாழ் மக்கள், தலித் விவசாயிகள் இல்லை. இதெல்லாம் சேர்த்தால் இந்த நரேந்திர மோடியோட 11 வருஷத்திலே 10 லட்சத்துக்கும் மேல் விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் நெருக்கடி காரணம் தற்கொலை செய்தார். அப்படி ஒரு கொடுமையான ஒரு யுகம் நரேந்திர மோடியோட யுகம். வட இந்தியாவிலே விவசாயிகளும் தொழிலாளிகளும் சொல்றார், புராணங்களில் கலியுகம் என்ன ரொம்ப கொடுமையான ஒரு யுகம். அந்த கலியுகத்துக்கும் கொடுமையான ஒரு யுகம் நரேந்திர மோடியோட 11 வருஷம். அப்படி விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் சொல்றார். இளைஞருக்கு எல்லா வருஷமும் 2 கோடி தொழில் என்று சொன்ன வந்த ஒரு அரசாங்கம். ஆனால் தொழில் கொடுக்கல. 11 வருஷத்திலே 1 லட்சத்துக்கும் மேல் இளைஞர் படிச்சு டிகிரி எல்லாம் இருக்க இளைஞர் தற்கொலை செய்தார். அப்படி ஒரு அரசாங்கம் நரேந்திர மோடியோட அரசாங்கம். விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவுக்கு 50% அதிகம் குறைஞ்ச ஆதார விலை கொடுக்கும் என்று சொன்ன வந்த ஒரு அரசாங்கம். ஆனால் 11 வருஷமா யாருக்கும் இந்த உற்பத்தி செலவுக்கு 50% அதிகம் குறைஞ்ச ஆதார விலை கொடுக்கல. 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டம் இல்லை, 200 நாள் வேலை என்று சொன்ன வந்த ஒரு அரசாங்கம். 50 நாள் கூட வேலை கொடுக்கல. இப்ப அந்த திட்டத்தை மாத்திட்டு அதுல மகாத்மா காந்தியோட பேரு மாத்திட்டு ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்து அதில் என்ன சொல்றார், மாநில அரசாங்கம் 40% செலவு பண்ணா அப்ப மட்டும் மத்திய அரசாங்கம் என்னாச்சும் கொடுக்கும். அப்படி ஒரு அரசாங்கம் மோடி அரசாங்கம். இப்போ இங்கே இந்த தேர்தலில் யாரு எதிராக போட்டி பண்றது? பாஜகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடி பார்த்தால் அந்த கொடியில அண்ணாவோட போட்டோ இருக்கு. அண்ணா தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடிய ஒரு தலைவர். அண்ணாதுரை இந்த மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராடிய ஒரு
தலைவர், மத வெறிக்கு எதிராக, ஜாதி வெறிக்கு எதிராக போராடிய தலைவர். அந்த அண்ணாதுரையோட போட்டோ போட்டு நரேந்திர மோடி காலில் சாஸ்தாங்க பிரணாமம் பண்ணும் எடப்பாடி பழனிசாமி. இங்கே நேற்று எங்கேயோ அண்ணாமலை என்ன சொன்னார்? வெளியூர் மாடு அப்படி என்ன ஒரு கதை சொன்னாரா? ஒரு ஊர்ல யாரும் விரும்பாத ஒரு காளை இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு காளை அண்ணாமலை. இங்க ஒரு போஸ்டர் 3 வருஷம் முன்னாடி வந்தப்போ 2026 முதலமைச்சர் அண்ணாமலை என்ற போஸ்டர். இன்னைக்கு மோடிக்கும் வேண்டாம் அண்ணாமலை, பாஜகவுக்கும் வேண்டாம், இந்த நாட்டு மக்களுக்கும் வேண்டாம். அப்படி யாரும் விரும்பாத ஒரு காலை தோழர் பாண்டிய பற்றி சொல்றார். தோழர் பாண்டி இந்த ஊருக்கு, இந்த மக்களுக்கு, அவங்க உரிமைக்காக போராடிய ஒரு தோழர். விவசாயிகளுக்கும், விவசாய தொழிலாளிகளுக்கும், தொழிலாளிகள் உரிமைக்கும் போராடிய ஒரு தோழர். இங்கே புல்டோசர் வச்சு சின்ன சின்ன கடைகள் அது உடைச்சு போட்டப்போ போராடியவர் தோழர் பாண்டி. அப்படி ஒரு தோழர். அவரை பற்றி அண்ணாமலை சொல்றது என்ன? அந்த அண்ணாமலை மோடியோட கோபம் இருக்கும். மோடி அண்ணாமலையே இங்க நிக்க வைக்கல எங்கேயும் இந்த தேர்தலில், அதோட கோபம் சொல்றார். தோழர்களே, இந்த 11 வருஷங்கள் விவசாயிகள் ஸ்திதியை பற்றி நான் சொன்னேன். குறைஞ்ச ஆதார விலை நெல்லுக்கு கேரளாவில் இடதுசாரி அரசாங்கம் நெல்லுக்கு 3000 ரூபாய் ஒரு குவிண்டல் நெல்லுக்கு. ஆனா பாஜக அரசாங்கம் டபுள் என்ஜின் அரசாங்கம் என்று சொல்றார். பீகார், ஒடிசா அங்கே எல்லாம் நெல்லுக்கு நெல்லு அரசாங்கம் வாங்குறது இல்லை. அங்கே நெல்லு விவசாயிகள் 1000க்கும் 1200 1400க்கு நெல்லு விற்கிறார். அங்கே விவசாயிகளோட ஸ்திதி. ஆனா 3000 கொடுக்கும் கேரளம். இங்க இருக்க அரசாங்கம் விவசாயிகளுக்கு 1700 அதிகம் கொடுத்தா மோடி அரசாங்கம் சொல்றது கொடுக்க கூடாதா? அப்படி அரசாங்கம் இந்த மத்திய அரசாங்கம். அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தி இருக்கு. விவசாய சங்கங்களும், விவசாய தொழிலாளி சங்கங்களும் கலந்து நடத்திய போராட்டங்கள் இருக்கு. மோடியோட குறைஞ்ச ஆதார விலை, மோடியோட வாக்குறுதிகள் எப்படி என்னால் அது தமிழ்ல சொல்லும். சீனி சக்கரை சித்தப்பான்னா எழுத்துல எழுதி நக்கப்பா. அப்படி மோடியோட வாக்குறுதிகள் அப்படி சீனி சக்கரை சித்தப்பா எழுத்துல எழுதி நக்கப்பா ஒன்னும் கிடைக்காது. அதெல்லாம் ஜஸ்ட் பேப்பர்ல மட்டும். இந்த அரசாங்கம் அதுக்கு எதிராக ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் திமுக தலைமையில் இருக்க இந்த கூட்டணி வெற்றி கிடைக்கணும். அந்த வெற்றி மக்கள் உரிமை பாதுகாப்பதற்காக அந்த வெற்றி வேணும். தோழர்களே, 11 வருஷங்களில் தொடர்ச்சியான போராட்டம் விவசாயிகளும், விவசாய தொழிலாளிகளும் நடத்தி என்ன வெளிநாட்டுல என்ன ஸ்திதி? பட்டினி சாவு. மகாராஷ்டிரா, ஒரு மகாராஷ்டிரால ஒரு வருஷத்துல 26,000 பசங்க, சின்ன பசங்க, 5 வயசுக்கு கீழே இருக்க பசங்க பட்டினி சாவு காரணம். ஒரு வருஷத்துல 26,000 பசங்க அங்கே இருந்துட்டா. அப்படி மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா இதெல்லாம் இன்னும் கொடுமையான ஒரு ஸ்திதி. அப்படி ஒரு மாடல் இங்க வேணுமா? அங்க இருந்து டெல்லி முதலமைச்சர், ராஜஸ்தான் முதலமைச்சர், குஜராத் முதலமைச்சர் இங்க வந்து குஜராத் மாடல், டெல்லி மாடல், ராஜஸ்தான் மாடல் என்று சொல்றார். ராஜஸ்தான்ல 60,000 பள்ளிக்கூடங்கள் அடிச்சு பூட்டி இருக்கு. மக்கள் யாரும் படிக்க வேண்டாம். தொழிலாளிகள் மக்கள், விவசாயிகள் மக்கள், விவசாய தொழிலாளிகள் மக்கள் யாரும் படிக்க வேண்டாம் என்று இந்த மோடி அரசாங்கம் சொல்றார். 60,000 பள்ளிக்கூடங்கள் அங்கே பூட்டி இருக்கு. அப்படி ஒரு மாடல் இங்க வேணுமா? நான் நாசிக்கில் இருந்து மும்பை வரைக்கும் 186 கிலோமீட்டர் சொன்னார். 1 லட்சம் பேர் விவசாயிகளும், மலைவாழ் மக்களும், தொழிலாளிகளும் கலந்து நடத்திய போராட்டம். 6 நாள்ல 186 கிலோமீட்டர் நடப்பயணம். அதில் ஒரு விஷயம் என்ன? விதவா பென்ஷன் 600 ரூபாய் விதவா பென்ஷன் 5 ஆண்டா யாருக்கும் கிடைக்கல. அப்படி ஒரு மாடல் மகாராஷ்டிரா மாடல். அந்த மாடல் இங்க வேணுமா? இங்க வேணுமா அந்த மாடல்?
இங்கே இந்த அரசாங்கம் எவ்வளவு இப்ப கொடுத்தது? 5000 கொடுத்தது. அது இந்த தேர்தலில் வெற்றி கிடைச்சால் அது 2000 எல்லா மாசமும் 2000 அப்படி ஒரு அரசாங்கம். நல்ல வீடுகள் கேரளாவிலே 5 லட்சம் நல்ல வீடுகள் அங்கே அரசாங்கம் கொடுத்தது. செங்கொடி இயக்கம் அரசாங்கம். ஒரு வீட்டுக்கு 10 லட்சம் செலவு. ஒரு வீட்டுக்கு 10 லட்சம் செலவு. ஆனா இந்த மோடி அரசாங்கம் 72,000 கொடுக்கிறார். 10 லட்சத்திலே 72,000 கொடுத்து அந்த வீட்டு மேல பெரிய மோடி போட்டோ போடணுமா? அங்க தோழர் பினராயி விஜயன் சொன்னது, இந்த வீடு இது மக்கள் உரிமை, இது யாரும் கொடுத்ததல்ல, அவங்க அப்பா வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்ததல்ல, இது மக்களோட உரிமை என்று சொன்னு மோடியோட போட்டோ அல்ல, யாருடையும் போட்டோ போடாதுன்னு சொன்ன ஒரு அரசாங்கம் அங்க இருக்கு. கோவிட் மகாமாரி வந்தப்போ கொஞ்சம் நீங்க எல்லாரும் யோசிக்கணும். கோவிட் மகாமாரி வந்தப்போ எப்படி வட இந்தியாவில என்ன ஸ்திதி, தமிழ்நாடும் கேரளாவிலேயும் என்ன ஸ்திதி? வட இந்தியாவில நான் அப்போ இருந்தது, மருந்து இல்லை, ஆக்சிஜன் இல்லை. அந்த கங்கா நதியிலே ஆயிரக்கணக்காக பிணம் ஒழுகுது என்று ஒரு குஜராத்ல இருந்து வந்த ஒரு கவி பாருல் கக்கர் சொன்னது. சௌவாகினி கங்கா, கங்கையிலே பிணங்கள் ஒழுகி இருக்கு ஆயிரக்கணக்காக. தமிழ்நாடு அப்படி இருந்ததா? அந்த மாடல் இங்க வேணுமா? அது தீர்ப்பு பண்ணதுக்காக இந்த தேர்தல். தோழர்களே, அந்த கோவிட் மகாமாரி காலத்திலே மக்களை லாக்டவுன்ல போட்டு விவசாயிகளையும் விவசாய தொழிலாளிகளையும் லாக்டவுன்ல போட்டு 3 வேளாண் சட்டம் கொண்டு வந்தார். 3 வேளாண் சட்டம் கொண்டு வந்து விவசாயிகள் உரிமை பறிப்பதற்காக இந்த மோடி அரசாங்கம் பார்த்தது. தொழிலாளிகளின் உரிமை எல்லாம் பறிப்பதற்காக 4 லேபர் கோட். கேரளா இடதுசாரி அரசாங்கம், இங்கே திமுக அரசாங்கம் மட்டும் சொன்னது, இந்த சட்டங்கள் எங்க மாநிலங்களில் நாங்க அது அமல் பண்ணாது. இது விவசாயிக்கு எதிரான சட்டங்கள், இது விவசாய தொழிலாளிக்கும் எதிரான சட்டங்கள், அது இங்கே அமல் செய்யாது என்று சொன்ன அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம், கேரளா அரசாங்கம். அதுக்குதான் இன்னைக்கு மோடி டிஎம்கே அரசாங்கம்னா பயம். கேரளா செங்கொடி இயக்கம் அங்க இருக்க எல்டிஎஃப் அரசாங்கம்னா பயம். 3 சட்டங்களுக்கு எதிராக 380 நாள் நடந்த போராட்டம். அந்த 380 நாள் நடந்த போராட்டம், அதில் 736 விவசாயிகள் காலமானார், இறந்து போயிட்டார். கோவிட் காலத்தில் கொடும் சூடு, கொடும் குளிர், மழை, கொடும் காற்றில் நடத்திய போராட்டம். அந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்தும் விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகளும் வந்து கலந்து அந்த போராட்டத்தில் பங்கு சேர்ந்தார். வட இந்தியாவிலிருந்து வரும் விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் இருந்து வந்த விவசாயிகளும் தொழிலாளிகளும் என்ன சொன்னு கொடுத்தார்? அவங்க சொன்னு கொடுத்தது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொன்ன கவிதை. என்ன சொன்னு கொடுத்தார்? உச்சிமீடு வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்பது. அப்படி அந்த போராட்டம் பயத்தின் மேல் வெற்றி கிடைத்த ஒரு போராட்டம். எங்கள் சத்ரு ஹிருதயங்களில் பயம் நாட்டி தேடி எடுத்த ஒரு வெற்றி. அப்படி இந்த தேர்தலையும் தோழர் என் பாண்டி, இந்த திமுக தலைமையில் இருக்கும் இந்த கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றி கிடைக்கும் என்று சொன்ன இந்த பாஜக அரசாங்கத்துக்கு அவங்க டபுள் என்ஜின் முன்னாடி இந்த சிவப்பு கொடி அது காட்டி நிறுத்த வைக்கும் என்று சொன்ன என்னோட உரையை நான் நிறுத்துறேன். நன்றி.